இறைவன் ஒருவனே, அவனே பரமேஸ்வரன் அப்படின்னு உங்களால உணர முடிகிறது. எல்லாம் அல்ல அந்த பரம்பொருளை சரணடைந்து விட வேண்டும் என்ற ஏக்கம் உங்களுக்குள் வருகின்றது. அப்படிங்கும் போது கட்டாயமா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இறைவனோட திருவடியை மட்டும் கிச்சனு பிடிச்சுக்குங்க. மற்றபடி எல்லா வழிகளையும் ஈசன் உங்களுக்கு காண்பிப்பார். சிவனை விட மேலான தெய்வம் எதுவும் இருக்க போவதில்லை. நமக்கு வேற எந்த தெய்வமும் கண்ணுக்கு தெரிவதில்லை. வேற எந்த மந்திரமும் நம் உச்சரிப்பதில்லை. நாம் எந்த கணமும் யாரையும் நினைப்பதில்லை. எல்லாம் அந்த பரம்பொருள் என்று சரணடைந்து விடுகின்றோம். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு உண்மையான விஷயம், நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சிவ சிந்தனையில் இருங்கள். சிவனை பற்றி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருங்கள். அவருடைய அருமை பெருமைகளையும் அவருடைய திருவிளையாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம் மனம் பக்குவப்படும். பக்குவப்பட்ட மனதில் தோன்றுகின்ற ஜோதியை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடன் இரண்டர கலந்து விடுங்கள். அதுதான் நமது வாழ்க்கையின் லட்சியம் என்று பயணிக்கும் போது கண்டிப்பாக நமது மனதிற்குள் எந்தவித தீய எண்ணங்களும் வரப்போவதில்லை. பிறருக்கு